பாருங்க 3:1 வாசிமா. 3:1 பாருங்க. நான் எல்லாமே பிரயாசப்படுறேன், ஆண்டவர் மட்டும் எனக்கு விளைய செய்யலை, வாய்க்க பண்ணலன்னு ஒரு டவுட்டும் நமக்குள்ள இருக்கலாம். ஏன் இது நடக்குது? அதுக்கு தான் 2-3 வசனம் நான் அதில் சொல்லி தரேன், நம்ம தியானிப்போம். பாருங்க, என்ன நம்ம ஆவிக்குரியவங்க தான் பேரு, ஆனால் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறோம். அப்பப்போ மாம்சம் வெளியே வருது, ஆவியின் சிந்தை மாறுது. மாம்சத்துக்குரியவளாக நம்ம மாறுறதுனால நமக்கு சரியான ரிசல்ட் வரல. நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அதில் நம்ம தோற்று போயிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு சற்று கூட நினைச்சக்கூடாது, விலகிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஆவில நிரம்பி ஜெபிச்சு வேதத்தை படிச்சு அப்படியே இருக்கும்போது கர்த்தர் நடத்துவார். பாருங்க, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதுக்காக ராத்திரியில் கணவன் பக்கத்தில் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணலாம், என்ன ஆகும்? பெரும் பிரச்சனை ஆகிடும். ஆனால் அமைதியாக ஜெபம் பண்ணணும், ஆவியில் அனலாகிட்டே இருக்கணும். ஃபயர். நம்ம அந்த ஸ்டவ்வில் வந்து சிம்மில் போடுவோம் தெரியுமா? வீட்டில் சிம்மில் போடுங்க, இது ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் மத்தியில். அப்போ அங்கே சூடாகிட்டே தான் இருக்கும், ஃபயர் ஆகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கொஞ்சம் நாள் போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவும் ஃபயர் ஆகிடும். இது என்ன பண்ணுறோம் நம்ம தெரியாமல் போய் ஆவியில் நிரம்ப பாசிட்டு சொன்னார் அன்ட்டு வீட்டில் போய் அடித்து தகர்த்தியன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்ம ஃபயர் ஆகிட்டே இருக்கணும், நமக்குள்ள அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி ஆகிலும் மாம்சத்துக்குரிய அனுபவத்தில் நீங்க போயிடக்கூடாது. வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்குது. வாசிமா, குழந்தையா இருக்கிறீங்க மாம்சத்தில் இருக்கிறதுனால. செகண்ட் 2வது வசனம், பலன் இல்லாம இருக்கிறீங்க, குழந்தையா இருக்கிறீங்க, பலன் இல்லாம இருக்கிறீங்க. பொறாமையும் வாக்கு. இந்த வாதத்துக்கு நம்ம ஊர்ல வேற ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா? வாக்குவாதம், பொறாமை. இது எதனால வருது? மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தா வந்துடும். அப்ப யாருக்கு வரக்கூடாது தம்பி? ஆவிக்குரியவனுக்கு வராது ஐயா. வாக்குவாதம் பண்ண போக மாட்டேன். சொல்றியாப்பா சோத்திரம், திட்டுறியாப்பா சோத்திரம். இவன் தான் ஆவிக்குரியவன். ஆமென், அல்லேலூயா. சமாதானம். பாருங்க, நான் ஒரு தேசத்தில் இருந்தேன், ஒரு தம்பிக்கு ரூமில் நான் இருந்தேன். அப்போ அந்த தம்பிக்கும் அவனுக்கு அண்ணனுக்கும் சண்டை, பயங்கர சண்டை. அப்போ அவங்க பாரம்பரிய சபைக்கு போகக்கூடியவங்க. அந்த ஆராதனை நடக்கும்போது தெரியுங்களா பிரதர், சமாதானம் சொல்லுவாங்களா? நான் அவன்கிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் அண்ணன் உன் பக்கத்தில் இருந்தா நீ என்ன செய்வார்? அதுக்கு சான்ஸ் இல்லைண்ணே அப்படின்னா. அடுத்த வாரம் கரெக்டாக அண்ணன் பக்கத்தில். இவர் இங்கே சமாதானம் சொல்லிட்டு அங்கே சமாதானம் பத்தில் யார் இருக்கா? ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை சமாதானமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் உங்க வாய்ஸ் கம்மியாகணும். தேவனுடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவர் மகிமைப்படுவார். இது என்னுடைய இல்லம், என் பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடத்துல நான் இருப்பேன். கர்த்தர் கூட இருந்து பாருங்க சமாதானத்தை அருளுவார். எது பிரச்சனையாக எழும்புதோ, எது உன் வாழ்க்கையில சமாதான கேடை கொண்டு வரும்படியாய் எழும்பி நிற்குதோ, அதுல கர்த்தர் நதி போல சமாதானத்தை ஊத்துவார். அது ஒண்ணு இல்லாம போயிடும். யார் உன் குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, வாக்குவாதம் பண்றாங்களோ, அவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, சமாதானமா பேசுவாங்க, சிரித்த முகத்தோடு பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. குடும்பம் எப்படி மாறுது பார்த்தீங்களா? இந்த மாற்றம் வராம இருப்பதற்கு, தேவன் மகிமைப்படாம இருப்பதற்கு காரணம், நீ பட்ட பிரயாசம் பலனில்லாம போவதற்கு காரணம் மாம்சத்துக்குரிய அனுபவம். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அப்படி கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 3ஆம் வசனத்துல மனுஷன் இந்த உலகத்துல என்ன மார்க்கத்தை வைக்கிறாங்களோ அதன்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.
அதனால தான் நமக்கு சில காரியங்கள் என்ன செய்யல, வாய்க்கல. சரி, இப்போ அந்த அவங்களுக்குள்ளே நீ என்ன ஒன்று இருக்குது, நீ அவனை சார்ந்தவன், நான் இவனை சார்ந்தவன். நிறைய இடங்கள் இருக்குதா இல்லையா? நம்ம ஊரில் கட்சிகள் இருக்கிறது போல அன்றைக்கி குடும்பங்கள் இருக்குது, சபைகள் இருக்குது. அந்த பாருங்க, அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஏன்னா பாருங்க, நான் அந்த உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், அரசியல் அனுபவங்கள்ல இருந்து நான் வந்ததுனால சில இடங்களில் அந்த அரசியலை நான் பார்க்கிறேன். நீங்கள் மனுஷன்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் மனுஷன்தான், கூட உள்ள விசுவாசி மனுஷன்தான். ஆனால் கர்த்தர் அவர் மட்டும்தான். எந்த இடத்துல நம்ம சொல்லணும், யாரு? நான் ஏசப்பா பிள்ளை, நான் இயேசுவை சார்ந்தவர், தேவனை சார்ந்தவர். அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப அங்க சொல்றாரு, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும். எங்க வேலை நடுறது, நீர் பாய்ச்சறது, அவ்வளவுதான். விளைய செய்யறது யாரு? கர்த்தர். நாங்கெல்லாம் ஊழியக்காரங்கய்யா, நாங்களாம் ஆண்டோடைய பிள்ளை. நாங்க எங்க கடமையை மட்டும் செய்யறோம். அதை செய்யறதுனால எங்களுக்கு கூலி கிடைக்கும். ஆண்டவர் எங்களை நடத்துவார், இந்த உலகத்தில் நடத்துவார், மறுமையில மகிமையில நடத்துவார். ஆமே, நல்லலூயா. அப்ப இந்த அனுபவம் நமக்குள்ளே வேணும். ரெண்டாவது விஷயம் பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் வாய்க்க பண்றது செய்யறது யார் தான்? அதனால தான் சொல்றேன், எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். மூன்றாவதாக வாசிங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும். எங்களால் எதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. எங்களுடைய தகுதி சொல்லுவீங்களா? அப்ப நமக்கு தகுதி வருமா? என்ன சொல்லுங்க, தகுதி வருமா? தகுதிப்படுத்துறது யாரு? தேவன் தான் நம்மளை தகுதிப்படுத்துறாங்க. அப்ப தகுதி இருக்கு, தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். பாருங்க, அவரு தகுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி அப்படி மேன்மைப்படுத்தணும்னா சொல்லணும், என்னால தகுதியா நான் இருக்கிறேன்னு யோசிக்க கூட முடியாது. ஒன்ன கூட யோசிப்பதற்கு நாங்க தகுதி இல்லை. எங்கள் தகுதி, வலது கரத்தை உயர்த்துங்க, என்னுடைய தகுதி தேவனால உண்டாயிருக்குப்பா. உனக்கு தகுதியே இல்லைன்னு என் கம்பெனி என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி என் குடும்பம் கூட என்ன வெறுத்திருக்கலாம். ஆனா என் தகுதி தேவனால இருக்கிறது. என்னை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓ ராகா ஷதுட ரபௌசியா, என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். எந்த இடத்திலும் என்னை தகுதிப்படுத்துகிறவர் அவர் மட்டுமே. சரி, மூன்றாவது அந்த காரியத்தை பார்த்தோம். இதுல தொடர்ச்சி நிறைய விஷயம் இருக்குது. அந்த 6ஆம் வசனம் வாசிமா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆவிக்குரிய ஊழியத்தை குறித்து அங்க நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டதுனால பாருங்க, அந்த ஆவிக்குரிய ஊழியத்தில் எல்லாருமே பங்கு பெறல. நீங்களும் நானும் அதுல பங்கு பெற்றிருக்கிறோம்னா நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் என்னை நம்ம அப்படி தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நம்ம வச்சிருக்கிறாங்க. அந்த வசனத்தை தான் அவர் அங்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிமா. எழுத்துக்குறி புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தகுதி ஆக்குனாங்க. இது எழுத்துக்குரியது இல்ல. அந்த தகுதி எப்படி வருது? எழுத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரியது. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பு. அப்ப உயிர்ப்பிக்கிற ஒரு ஊழியம், உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த ஊழியம் நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து ஜீவன் உள்ளவர்களாக, ஜீவன் உள்ள சாட்சியாக நிறுத்துகிற ஒரு ஊழியத்துல தான் கர்த்தர் ஒன்னில்லாத நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தகுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இது என்னால உண்டானது அல்ல, கர்த்தரால் உண்டானது. அவர் இன்னும் நம்மளை தகுதிப்படுத்தி எப்படிலாம் அழகு பார்க்கணுமோ,
மனுஷனை படைக்கும் போது தன்னுடைய சொந்த கரத்தினால எடுத்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தாரா இல்லையா? செய்தார். அப்படிதானா? மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கை தான் வச்சார். இதை மட்டும் அங்கே புறத்த வச்சா சிக்கலாயிருக்கும் இல்லையா? எல்லாம் அந்தந்த பகுதியில் பார்த்து பார்த்து கரெக்டாக வச்சு மனுஷனை உருவாக்கின கர்த்தர் நம்மையும் தகுதிப்படுத்தி அவருடைய தோட்டத்தில் அவருடைய சமூகத்தில் வச்சு கர்த்தர் நம்மளை அப்படியே தகுதிப்படுத்தி எல்லா நன்மையும் கர்த்தரால் உண்டாகிற ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதை நம்ம நினைக்கணுங்க. நான் தகுதி உள்ளவனான இருந்ததுனால இங்கே வரல, கர்த்தரை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் வந்தேன். நான் இதுக்கெல்லாம் ரொம்ப தகுதி உள்ளவன்பா, ஏன்னா நான் அதை செய்ய தெரியும் இதை செய்யணும். கர்த்தரை தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறார், இன்னும் படுத்துவார். இதை அல்ல பாருங்க, நாத்தான் வேலையை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, இது மட்டும் இல்லப்பா, இதை விட பெரிதான காரியங்களை காண்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணுங்க. ஆராதனையில் வரும்போது, நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது பெரிய பெரிய காரியத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்ப பெரிய காரியத்தை செய்யணும்னா இன்னும் கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி அப்படியே நடத்துவாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, ஆவிக்குரிய ஊழியத்தின் மகிமை அங்க பார்க்கிறோம். அது உயிர்ப்பிக்கிற ஊழியம். மோசேக்கு முகத்துல ஒரு மகிமை இருந்துச்சு. ஆவிக்குரிய ஊழியம் அதை வரிசை அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும், வீட்டில் போய் படிங்க. ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையாக இருக்கும். இது ஒளிந்து போகிற மகிமை, ஆனால் அது ஒளியாதபடி அதிகமாய் மகிமை செலுத்துகிறது. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் தான் இந்த மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய அந்த ஊழியங்கள். ஆனால் நீதியை கொடுக்கிற ஊழியம் தான் எது? ஆவிக்குரிய ஊழியம். சிறந்த மகிமையை கொடுக்கிறது தான் ஆவிக்குரிய ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதில் ஒவ்வொருத்தரும் அங்கமாக இருக்கிறீங்க. இந்த வேத பகுதியை நீங்கள் அப்படியே படித்து பார்க்கணும். இந்த ஏன் உலகத்தில் நம்ம ஊர்லெலாம் பாரம்பரிய சபைகளில் தான் இருந்தோம், எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் அதுக்கு போகக்கூடாது? நான் ஏன் ஆவிக்குரிய சபையில் இருக்கணும்? ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையாக மாறணும்னா இந்த வேத பகுதியை படிச்சிங்கன்னா புரியும். இதை நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்க. இதில் சிறந்த மகிமை இருக்கிறது. ஆவிக்குரியது தான் நிலைத்து இருக்கும். அந்த வசனங்களில் நிறைய விஷயம் இருக்குது. இதை படிக்கும்போது நான் தெரிந்து கொண்டது சரிதான், என்னை ஆண்டவர் அழைத்து வந்தது சரிதான், அதில் நான் ஒவ்வொரு நாளும் நிலை நின்று கர்த்தருக்காக நான் ஓடணும், இந்த உறுதி நமக்குள்ள வரும். ஆமென், அல்லேலூயா. ஒரு தாம சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம அநேக இடத்துல கன்வின்ஸ் ஆயிரும். சிலர் பேசும்போது ஆமாம் அதுவும் சரிதான், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், அவனும் வசனம் சொல்கிறான் நானும் வசனம் சொல்ல, இதில் என்ன இருக்கு? நான் இதை அறிந்தவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசிக்க ருசிக்க அந்த ருசி குறையாதுங்க. அந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா பாருங்க, அதை விடவே மாட்டீங்க, கர்த்தரோடு இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, நாலாவது ஒரு விஷயத்தை பார்ப்போம். ரோமர்களின் நிருபம் 9ஆம் அதிகாரம் அப்படியே 16ஆம் வசனம் வாசிமா. ரோமர் 9:16 எல்லாரும் சார்ந்து வாசிப்போம். அந்த வசனம் பாருங்க, இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. முதல் வசனம் கிருபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இல்லை, உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட், நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீதி பாய்ச்சிறதுனாலும் ஒன்றும் இல்லை, வேலையை செய்கிற தேவனால. மூணாவது பாயிண்ட், எங்கள் தகுதி கர்த்தரால் இருக்கு. சரி, இப்போ அங்கே பாருங்க, அதை திருப்பி ஒருக்க வாசிமா, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. 9:16 விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தர். விருப்பம், ஓட்டம், இரக்கம். இதுல ஃபர்ஸ்ட் எது வருது? இரக்கம். எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, எல்லாரும் ஓடுறோம், பல வழிகளில் பல முயற்சிகள் ஓட்டம் இருக்குது. ஆனா எதுதான் வாய்க்கும்? இரக்கம். அதை மறந்துடுவோம். நல்லா பிரயாசப்படுறேன், எனக்கு நல்ல விருப்பங்கள் இருக்குது, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், விருப்பம் இருக்குது.
நான் அனுதினமும் பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன். பாருங்க, நாங்கள் ஏதேசம் பல மணி நேரம் ஓடுறேன். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா ரிசல்ட் இல்லை. ஏன் ரிசல்ட் இல்லை? முக்கியமானதை விட்டுட்டோம். தேவனுடைய இரக்கம் பாருங்க. பாவியான மனுஷனா என் மேல கிருபையா? யார் சொன்னா? ஆயக்காரன். ஆயக்காரன் சொல்றார். கூட நிற்கிறவர் யாரு? சர்ச்சுக்கு ஒழுங்க போகக்கூடியவர், நல்ல தசமபாகம் காணிக்க கொடுக்கிறவர், பெரிய நீதிமான் என்று பேர் எடுத்திருக்கலாம், அப்படிப்பட்டவர். பரிசேயன் சொல்றாரு, எப்பா அவனை பார்க்கல நான் பெரிய ஆளு. ஆனா அந்த மனுஷன் தலையை கூட நிமிக்கல. பாவியாக என் மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதுபோல நமக்கு மேல கர்த்தர் இரக்கமா இருப்பார்னா நாம் விரும்புவதை பார்க்கலும் மேலான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாங்க. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாரு. அப்படி இரக்கம் மட்டும் இல்லைனா நம்ம விரும்புறதெல்லாம் எப்படியோ இருக்குங்க. அப்ப அப்படியே இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சணும், அப்படியே தயவுக்காக கெஞ்சணும். புலம்பல்ல வாசிக்கிற அப்படி இரக்கத்துக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. அவர் இரக்கம் உள்ள தேவன், மன துருக்கம் உள்ள தேவன். அப்படி பாதத்தில் அமரும் போது கிருபையா இறங்குங்கப்பா, என் மேல் இறங்குங்க, என் குடும்பத்தின் மேல் இறங்குங்க, இந்த ஜனங்கள் மேல் இறங்குங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்குவார். நம்ம விருப்பத்தை பார்க்கல மேல செய்வார். நம்மளாம் கொஞ்சம் தாங்க விரும்புகிறோம், ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அப்படி இருக்கும். நம்ம மேலே உள்ள நோக்கம் அப்படி இருக்கும். பிறகு கடந்த நாளில் சில பலவீனங்கள் அப்படிலாம் இருந்துச்சு. நான் நினச்சேன் என்னமா பாவம் போல் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு சபையில் உட்காந்து ஏதாவது ஆண்டவர் காரியங்களை செய்து உட்கார்ந்தேன், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் பாருங்க அப்படி விடலை. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு ஒரு பிளான் இருக்கும்ல, அது செய்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதுபோல் உங்கள் மேலே ஒவ்வொரு நோக்கம் வச்சுருப்பாங்க, அதை செய்து மட்டும் பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உள்ளுக்குள்ளேயே ஒரு சமாதானம் வந்துடும், உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும், உள்ளுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிரும். இங்கே தான் பார்க்க விருப்பம் நல்லா ஓடுவாங்க. சிலது பாருங்க, நான் பிஸ்னஸில் ஓடுவாங்க, வேலையில் ஓடுவாங்க, குடும்ப காரியத்தில் ஓடுவாங்க. ஆனால் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா அவங்க நினச்சது ஒன்றுமே நினச்சிருக்காது, நடந்திருக்காது. அதை மட்டும் யோசிங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவிச்சிருக்கோம். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டப்பா, ஒன்றும் இல்லை. நான் அந்த வயலையே கொண்டு வரேனே பாருங்கள், எனக்கும் வயலுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் வேலை என்னென்னா, வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய களத்தை வச்சுருந்தாங்க, அதில் அந்த வயல் அறுவடை பண்ணுவாங்க, போரடிப்பார்கள். நம்ம ஊரில் என்னமா சொல்லுவோம், சூடடிப்பான் சொல்லுவோமா. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஜாலி, இதுதான் நம்ம லைஃபு. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம், ஒரு நல்ல வயல் உண்டு, அந்த வயல் அதில் அதை நான் பயிர் செய்தால் என்ன பாருங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. அது பயங்கரமான எண்ணம். கடைசியில் என்னாச்சு பாருங்க, அளவுக்கு அதிகமான உரம் என்ன இல்லாமல் போட்டா கடைசியில் ஒன்றும் இல்லை. அறுவடைக்கு போகல, ஏன்னா நான் பயங்கர பிரயாசம். நான் சொல்லுவேன், நீ 1 கிலோ உரம் போட்டியா, நான் 4 கிலோ போட்டிருக்கேன். ஆனால் அங்கே முடிவில் என்னது, அவன் வயல் அறுவடை செய்துட்டு போயிடுவான், நமக்கு ஒன்றும் இல்லை. பிறகு நம்ம விருப்பம் ஓட்டம் ஒரு மேன்மையை ருசிக்கும்படியாய், ஆனால் அந்த விருப்பத்தையும் ஓட்டத்தையும் நிறைவேற்றுவது தேவனுடைய இரக்கம். இரக்கத்துக்காக கெஞ்சணும். கிருபையா இறங்கிருங்கப்பா, எனக்காக இறங்குங்க, என் பிள்ளைகளுக்காக இறங்குங்க, எங்க சபைக்காக இறங்குங்க. இந்த தேசத்தில் எத்தனை ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இறங்குங்க. அந்த இரக்கம் வருமானால் அதுதான் ஆகும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு என்ன ஒரு முறை வாசிமா, விரும்புகிறவரான அல்ல, ஓடுகிறவனான அல்ல, இறங்குற யார் மேலே இரக்கமா இருக்க சுத்தமா இருக்கிறனோ அவங்க மேலே 15-11 வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படும். யார் மேலே இரக்கமா இருக்க பாருங்க, யாருக்கு மேலே இரக்கமா இருக்க சுத்தமா இருக்கிறனோ. முதல்ல பார்த்தோம்,
எங்களுக்கல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை பெற பண்ணும். கிருபை நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம். என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை செய்கிறார். சரிதானா? யாருக்கு மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ, இரக்கமா தேவ சித்தம், அதுதான் இரக்கம். நம்ம மேல இறங்குறாரு. நம்ம ஒவ்வொரு ஜெபங்கள் மேல, ஒவ்வொரு காரியத்தின் மேல கர்த்தர் இரக்கம் பாராட்டுறாரு. அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அது தாங்க பார்க்கிறோம். வாசிமா யாருக்கு மேல அது வந்து யார கடினப்படுத்த சுத்தமா இருக்கிறோம், நான் உங்களுக்கு கடினப்படுத்துறேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலம் பராக்கிரமம் ஆவி. இதுல பெருசா எதை நினைப்போம் சொல்லுங்கம்மா? எதை பெருசா நினைப்போம்? பலம் பராக்கிரமம் ஆவி. இது மூணுல எதுங்க பெருசு? பலம் பராக்கிரமம் ஆவி. இது மூணையும் அப்படி எடுத்து பார்த்தா உலக மனுஷன் என்ன சொல்லுவான்? நான் யார் தெரியுமா? கோலியாத்து வந்தா கூட ஏன்டா சலிட்டு அடிப்பாரு, அவ்வளவு பலம் எனக்கு. ஆனா அந்த பலம் 4 நேரம் லூஸ் மோசம் போனா தெரியும். ஆமென், அல்லேலூயா. எல்லா பலமும் போயிடும். சரியா? பராக்கிரமம், பலம் பராக்கிரமம் எல்லாமே போயிருங்க. ஆனா ஆவியானவரால எல்லாம் ஆகும். இந்த இடத்துல அநேகர் ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க, விட்டுறாதுங்க. அந்த ஆவியானவனை பலப்படுத்துவாரு, ஆவியானவனை சாட்சியா மாத்துவாரு. அந்த ஆவியானவர் உனக்காக பேசுவாரு. எந்த இடத்துல என்ன பேசுறது தெரியாம இருக்கும்போது உனக்காக ஆவியானவர் பேசுவாருங்க. உன் கூட இருந்து உன்னை தேற்றுவாரு, அரவணைப்பாரு. ஒரு தவறு உன்னை தாண்டி வரும்போது செய்திராத பெய்யாதன்னு சொல்லி உன்னை கண்டித்து உணர்த்துவாரு. ஆவியானவர் அப்படியே நமக்குள்ள வரும்போது அங்க பலம் பராக்கிரமம் ஒன்றும் செய்யாது. ஆவியானவர் சொல்லுவாரு, இந்த இடத்துல நீ இப்படி ஜெபம் பண்ணி இப்படி போ, அப்படி போகும்போது நடக்கும். அங்க போய் சண்டை போட்டோ அடி போட்டோ மிதி போட்டோ ஒன்றும் நடக்காது. அப்போ ஆவியானவர் முக்கியம். சொல்லணும், அடிக்கடி நம்ம சொல்லணும். பிசாசு சொல்லுவான், நீ ரொம்ப பலனா இருக்கிறப்பா, பலசாலின்னா ஒன்ன மாதிரி பலசாலி யார் பாருங்க. நான் இதில் நிறைய பேர் விளையாடுறதுக்கெல்லாம் போயிருப்பீங்க. நான் ஒரு காலத்தில் நல்லா ஜிம்மில் விளையாடுவாங்க. விளையாடும்போது ஒரு நாள் பாருங்க, அந்த ஜிம்மில் வந்து ஒரு இது உங்களுக்கு தெரியும், வந்து கூட ஒரு அதில் உள்ள முக்கியமான ஆள் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் பெரிய வெயிட்டை தூக்கும்போது அவங்க பக்கத்தில் 2 சைடில் நிற்பாங்க. பாருங்க, நான் மட்டும் சொல்லிடுறேன் வேண்டாம், ஏன்னா பெரிய பலசாலியா அப்படி ஒரு நினைப்பு. பாருங்க, லாஸ்ட்ல என்னாச்சு, ஒரு நாள் பாருங்க அப்படியே பெஞ்சு பிரஸ் அடிச்சுட்டு இருக்கவே பெரிய வெயிட்டு அது நேராக கழுத்துக்கு வருது. கொஞ்ச நாள் க்ளோஸ் ஆயிருக்கும். பலம் பராக்கிரமெல்லாம் அடிபட்டு போகும். புறவு அங்கே பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஓடி வரான், வந்து தூக்குறான். தேவையாது மிஞ்சின பலசாலி, மிஞ்சின பராக்கிரமசாலி. ஆனால் இப்போ நமக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தான் நம்முடைய பலம், கர்த்தர் தான் நமக்கு போதுமானவர். கர்த்தர் அவருடைய ஆவினால ஆகும். இங்க பாருங்க என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லி லைட்டா சொல்லி முடிச்சிடுறேன். அந்த 7ஆம் வசனம் வாசிமா. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரோ சமபூமியாவாய். பாருங்க, நீ போய் பர்வதத்தை எவ்வளவு தூரம் அடிப்ப? நம்ம ஊர்லாம் பாறை உடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரஷர்லாம் இருக்குது. அது எவ்வளோ நாள் நடக்கும்? எத்தனையோ மாதம் நாட்கள் அடித்து கொஞ்சமாக எடுப்பாங்க. ஆனால் ஆவியானவர் இருக்கும்போது எவ்வளவு பர்வதமாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான பகுதியாக இருந்தாலும் அது எப்படி ஆயிரும்? இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியை பற்றி நீ அமைதியாக இருக்கிறியா? அவரோட பேசணுங்க.
நான் அந்த அனுபவத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பேங்க. சும்மா ரோட்டில் போகும்போது அந்நிய பாஷையில் பேசிட்டே போவேன். அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேசிட்டே போவேன். பாருங்கள், ஒரு முறை என் வேலையில் போய் ஒரு பெரிய வெயிட்டை என் தலைக்கு மேலே தூக்கணும். நான் சொன்னேன், பாருங்கள் நீங்கள் கேட்டால் ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணும். பாருங்கள், நான் சொன்னேன், ஆவியானவரே அந்த சைடு பிடிக்கும், நான் அந்த சைடு பிடிக்கேன். தூக்கிட்டேன். பெரிய வெயிட்டை தலைக்கு மேலே தூக்கணும். ஆவியான கூடவே வருவார். அந்த ரோமர் 8:26 தானமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. நம்ம என்ன ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க? உதவி செய்கிறாங்க. இந்த ஆவியானவரை பெற்ற இந்த இடத்துல அநேகர் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. விட்டக்கூடாது, அவரோடு உறவாடணும். காலத்தில் எழும்பி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி ஆலயத்தில் வரும்போது மற்றவங்களை பார்க்க விடாது. நீங்களும் ஆவியானவரும் அந்த வல்லமை இறங்கும்போது பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை. நமக்கு விடுதலை. நம்ம பக்கத்தில் ஒருத்தன் வந்து இருப்பான் பாருங்க, அவனுக்கு விடுதலை. அது அப்படியே பற்றி பிடிக்கும். ஆலயம் முழுவதும் பற்றி பிடிக்கும். குடும்பங்களில் பற்றி பிடிக்கும். பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே. 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிம். அஸ்திவாரம் போட்டா அதுதான் செய்யும். அப்ப ஆவியானவர் அது உதவி செய்கிறார். ஆவியானவர் அதுக்கு உதவி செய்ய. எதை தொடங்கணும்னு நினைச்சியோ, எதை செய்யணும்னு நினைச்சியோ அதை முடிக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவ எவ்வளவு அவர் முக்கியம். என்ன ஒரு காரியம், 10ஆம் வசனம். அர்ப்பணை பார்க்கும்போது அற்பமா இருக்கிற நீ, ஆண்டவரை நீ ஆராதிக்கிற நீ அநேகருடைய பார்வையில் அற்பமா இருக்கிற. ஆனா அதை அசட்டை பண்ண முடியாது. ஒரு நாள் வரும், போக போக நீ கர்த்தரோடு இருக்க இருக்க கர்த்தர் உயர்த்த போறாரு. டவுட்டே கிடையாது. இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழும்புங்களா, கொஞ்சம் எழும்பி நம்ம தேவனை நோக்கி பார்க்க போறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே எங்களுக்கு அல்ல, ஆண்டவரே எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியம், உங்களுக்கு தான் அந்த மகிமை, உங்களுக்கு தான் அந்த மகிமை. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, வெள்ளையே செய்கிறவ, வெள்ளையே செய்கிறவ, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரக்கம் செய்கிறவரப்பா, இரக்கம் செய்கிறவர். ஆண்டவரே நீங்க தான்ப்பா எல்லாமே, எல்லாவற்றுக்கும் முதலும் முடிவுமா நீங்க தான் இருக்கிறீங்க, ஆதியும் அந்தமா நீங்க தான் இருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு போதும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான். உங்களை நான் சார்ந்து கொள்வேன், எதை கொடுத்தும் கலங்க மாட்டேன். உம்முடைய சமூகத்தில் நான் நிற்பேன். ஆவிக்குரிய மேலான ஒரு ஆராதனையை எனக்கு வச்சிருக்கிறீங்க. அது அந்த தேசத்தில் மட்டும் இல்லை, ஊரில் போனாலும் அந்த அனுபவத்தில் நான் தொடர்ந்து பயணிப்பேன். என் குடும்பத்தில் அந்த அனுபவத்தில் கூட்டிகிட்டு வருவேன். ஆண்டவரே நான் உம்மோடு வாழுவேன். அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் தான், அப்படி இரக்கம்தான். அவரால் தான் எல்லாம், அவரால் தான் எல்லாம் ஆகும், அவரால் தான் எல்லாம் ஆகும். நான் அநேக நேரத்தில் கலங்கியிருக்கேன், என்னால் முடியலையே, வயசாகுது, நாள் போயிட்டு என் முயற்சியெல்லாம் தோற்று போகுது, அப்படி கலங்கியிருக்கேன். எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை, எல்லாமே அவரால் ஆகும். என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் சந்ததிகளை நடத்துவார், எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். நன்றி அப்பா.